தமிழ்நாட்டின் பட்ஜெட்டில் தாவேக அறிவித்த தேர்தல் வாக்குறுதியான பெண்கள் உதவித்தொகையான 2500 ரூபாய்க்கான அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு அதிகம் இருந்தது. ஆனால் பட்ஜெட்டில் அதை பற்றிய எந்த பேச்சும் இல்லை. ஆனால் அந்த தொகை எப்போது வருங்கிற கேள்விக்கு அரசு என்ன பதில் சொல்லி இருக்குன்னு தெரியுமா? 2021 சட்டமன்ற தேர்தலின் போது மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசத்தில் இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. திமுகவுடைய இந்த உரிமை தொகை இந்தியாவுடைய பல மாநிலங்கள்ல, குறிப்பா பாஜக ஆளும் மாநிலங்கள்லயும் வழங்கப்பட்டுச்சு. ஹிட்டான இந்த வாக்குறுதிய விஜயும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி இருந்தாரு. ஆனா அத 2500 ரூபாயாகவும் உயர்த்தி இருந்தார். இதனால இந்த வாக்குறுதிக்கு இந்த பட்ஜெட்ல பெண்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா நிதிச்சுமைய வெள்ளை அறிக்கை மூலமா வெளிப்படுத்தின விஜய் அரசு ஏற்கனவே வழங்கப்பட்டு வர்ற திமுகவுடைய மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாயை மட்டும் கொடுத்துட்டு வருது. பெண்கள் எதிர்பார்க்கும் 2500 ரூபாய் பற்றி விளக்கம் கொடுத்திருக்கிற நிதித்துறை செயலாளர் சித்திக் தமிழக அரசிடம் வெற்றி தமிழகம் அறிக்கையில் உள்ள புதிய திட்டங்களை செயல்படுத்த இன்னும் 1.5 வருடங்கள் தேவைப்படும். ஏனெனில் தமிழ்நாட்டின் இந்த வருடத்துக்கான கடன் சுமையே 1,22,000 கோடி ரூபாயை தாண்டுகிறது. இவ்வளவு நிதி பற்றாக்குறை இருக்கும் போது புதிய திட்டத்தையோ புதிய கடன் சுமையையோ அரசால் ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம். அதனால மூலதன வருவாயை அதிகரித்த பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு மகளிர் உரிமை தொகையான 2500 ரூபாய் வழங்கும் திட்டம் செயல்பாட்டுக்கு வரலாம் என கூறியுள்ளார். சோ பெண்களே, 2500 ரூபாய்க்கு இன்னும் ஒரு வருஷம் நீங்க வெயிட் பண்ண வேண்டியதை தவிர்க்க முடியாது.